வெல்கம் பிளாட்ஸ். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஆப்ரேட்டரை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு ஆக்ஷன்ஸை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்படி ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஜோபா பிளாட்ஸ். ஐம் யோகா சேரன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஜாவாஸ்கிரிப்டில் 8 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மாடுலோ, எக்ஸ்போனென்ஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அப்புறம் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இப்படி 8 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போது ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட சிம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அடிஷனுக்கு ப்ளஸ்ஸும், மல்டிப்ளிகேஷனுக்கு ஏஸ்டிக்ஸும், சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸும், டிவிஷனுக்கு டிவைடு சிம்பிளும், மாடுலோவுக்கு பெர்சன்டேஜ் சிம்பிளும், எக்ஸ்போனென்ஷனுக்கு டபுள் ஸ்டாரும், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு டபுள் ப்ளஸ்ஸும், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு டபுள் மைனஸும் யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த 6ஐயும் நாம் பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னும், இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யுனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம கோடுக்கு போயிடலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 வேல்யூவாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏவுக்கு 5ம் பிக்கும் 5ம் நான் அசைன் பண்ணுறேன். இப்போ அசைன் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் செஞ்சு பார்க்கலாம். console.log a plus b. இப்போது இதோட அடிஷன் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இதே போல் மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் எல்லாமே இது போல் தான் வேலை செய்யும். பாருங்கள், மைனஸ் a minus b. ஓகே, இதை பற்றி இதுக்கு மேலே பேச வேணாம், ரொம்ப இதை பற்றி பேச வேணாம். இது போல் தான் நீங்கள் எல்லா ஆப்ரேஷன்ஸையும் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்க 8 சிம்பிளை மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இதில் சில டவுட் வரும்ல, கிரிட்டிக்கலாக இருக்கும்ல. இப்போ அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த மாடுலோன்னா என்னென்னா, அதாவது ஏவை பிஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் இருக்கிறத நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்கள், 5/5க்கு ரிமைண்டர் 0 தானே இருக்கும். அதான் ஒருவேளை நாம் இதை 6/5 கொடுத்தா ரிமைண்டர் 1 நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், 1 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகே, அடுத்ததாக எக்ஸ்போனென்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். இந்த எக்ஸ்போனென்ஷன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இது பவர்னு சொல்லுவோம். இப்போது இது 6⁵ இருக்குது. இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதோட வேல்யூவை இப்போ குறைச்சிக்கிறேன். இப்போ இது நம்மளுக்கு 2⁵ ரிட்டர்ன் பண்ணும். 2⁵ நம்மளுக்கு 8 தானே, அதை ரிட்டர்ன் பண்ண பாருங்கள். 8 ரிட்டர்ன் பண்ணிடுச்சா? ஓகே, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட ஒரு ஹோல் நம்பரை ஆட் பண்ணும். பாருங்கள், இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் சிம்பிளாக கால் பண்ணுவோம். இது யுனரி ஆப்ரேட்டர்னு சொன்னால, யுனரி ஆப்ரேட்டர்னால் அதில் ஒரு டேட்டாவில் தான் நம்ம சேஞ்சஸ் ஏற்படுத்துவோம். ஆனால் பைனரி ஆப்ரேட்டரை பொறுத்த வரையும் அதில் நம்ம 2 வேல்யூக்கான ஆப்ரேஷன்ஸை செஞ்சு பார்ப்போம். இதில் ஒரு வேல்யூவோட ஆப்ரேஷனை தான் செஞ்சு பார்ப்போம். பாருங்கள், ஏவோட ஒன்று நம்மளுக்கு ஆட் பண்ணி 3ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அதே போல்
டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது ஒரு ஹோல் நம்பரை அது கூட சப்ராக்ட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 1 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, அவ்வளோதான்.